This video sponsored by EduQuest. இது ஆன்லைன் கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி. இதில் நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. அட்வான்ஸ் மார்க்கெட்டிங் காம்போ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டூடெண்ட் காம்போ, அக்கௌண்டிங் அண்ட் ஜிஎஸ்டி காம்போ, அட்வான்ஸ்ட் ஸ்டாக் மார்க்கெட்டிங், இன்னும் நிறைய கோர்சஸ் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. இலங்கை போரில் கொல்லப்பட்ட தமிழர்கள் யாழ். செம்மணியில் 40 மனித எலும்புக்கூடுகள் கண்டுபிடிப்பு. இலங்கையில் உள்நாட்டு போரில் லட்சக்கணக்கான தமிழர்கள் கொல்லப்பட்டனர். இந்நிலையில் இலங்கையில் நடக்கும் அகழ்வாய்வில் அவ்வப்போது மனிதர்களின் எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டு வருவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அந்த வகையில் தற்போது யாழ்ப்பாணத்தில் செம்மணி என்னும் பகுதியில் நடத்தப்பட்ட அகழாய்வில் புதிதாக மனித எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்படுகின்றன. செம்மணியில் கடந்த 1996ஆம் ஆண்டு வெகுஜன புதைக்குழி கண்டுபிடிக்கப்பட்டது. அதாவது பெரிய குழி தோண்டி மனிதர்களை கும்பலாக போட்டு புதைப்பதை தான் வெகுஜன புதைக்குழி என்று சொல்லப்படுகிறது. செம்மணியில் இது போன்ற புதைக்குழி தொடர்ந்து ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தது. இதில் தற்போது 2ஆம் கட்ட அகழாய்வு நடந்து வருகிறது. இதில் ஜூலை 3ஆம் தேதி 2 குழந்தைகள் உட்பட 4 மனிதர்களின் எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்படுகின்றன. இதன் மூலம் செம்மணியில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித எச்சங்களை எண்ணிக்கை 40ஆக உயர்த்தப்படுகிறது. கடந்த 1999ஆம் ஆண்டு இராணுவ வீரர் ஒருவர் இந்த வெகுஜன புதைக்குழி பற்றி நீதிமன்றத்தில் கூறியுள்ளார். செம்மணியில் 400 தமிழர்களை புதைத்ததாக தெரிவித்திருந்தார். இதையடுத்து மன்னார், கொக்கு தொடுவாய் போன்ற பல இடங்களில் 1992 மற்றும் 2022க்கு இடையே ஏறத்தாழ 32 வெகுஜன புதைக்குழிகள் கண்டுபிடிக்கப்படுகின்றன. உள்நாட்டு போரின் போது காணாமல் போன தங்களது உறவினர்களின் எலும்புகளாக இது இருக்கலாம் என்று பாதிக்கப்பட்ட தமிழர்கள் இந்த அகழாய்வை தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். கடந்த காலங்களில் இது போன்ற எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தாலும் அது குறித்து முறையான ஆய்வுகளும் விசாரணையும் நடத்தப்படவில்லை. எனவே இந்த எலும்புக்கூடுகள் யாருடையது என்பது இன்று வரை தெரியாமலேயே இருக்கிறது. இந்த முறையாவது உரிய ஆய்வுகள் நடத்தப்பட்டு மனித எச்சங்கள் அவர்களின் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. அந்த வகையில் நடத்தப்பட்டிருக்கும் புதிய அகழாய்வு கவனம் பெற்றிருக்கிறது. மட்டுமல்லாது புதிய இடங்களின் அகழாய்வு நடத்தப்பட்டு மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும். எதை உரிய ஆய்வு செய்து அவர்களின் உறவினர்களிடம் ஒப்படைக்க வேண்டும். இலங்கையில் புதிதாக பொறுப்பேற்றிருக்கும் அரசு இதனை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்திருக்கிறது. போரின் சமயத்தில் கைப்பற்றப்பட்ட தமிழர்களின் நிலம் மீண்டும் அவர்களிடமே ஒப்படைக்கப்படும் என்று இலங்கையின் புதிய அதிபர் அறிவித்திருந்தார். அந்த அறிவிப்பு தமிழர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றிருந்தது. எனவே வெகுஜன புதைக்குழி விஷயத்தில் இலங்கை அரசு நேர்மையாக நடந்து கொள்ளும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருப்பதாக பலரும் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.